வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இனி நீ பயப்பட வேண்டாம். நான் உன் பாதையை நேராக்கி விட்டேன். உன் இல்லத்தில் சந்தோஷம் மலர என் அருள் நுழைந்து விட்டது. நீ இந்த வீடியோவை சரியான நேரத்தில் பார்த்திருக்கின்றாய். அதனால்தான் நான் இப்பொழுது உன் மனதை தொட வந்திருக்கின்றேன். நேரம் என்பது கடிகாரத்தில் நகரும் எண் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையின் திருப்பு முனையை அறிவிக்கும் தெய்வீக சின்னம். இன்று உன் கண்கள் இந்த எண்ணின் மேல் விழுந்தது சீரற்ற சம்பவம் அல்ல, முருகன் உன்னை நோக்கி தந்த மௌனத்தின் அழைப்பு. நீ பார்த்த இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நேரமாக மாறப்போகின்றது. பல நாட்களாக உன் மனதில் இருந்த அந்த சுமை, வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே இருந்த அந்த அழுத்தம், ஒரு பதட்டம், ஒரு தெரியாத கவலை உன்னை மெதுவாக தின்று கொண்டே இருந்தது. ஏன் இப்படி பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் தாமதமாகின்றன? ஏன் நான் எவ்வளவு முயன்றாலும் சில கதவுகள் மட்டும் திறக்கவில்லை? ஏன் நான் மட்டும் இப்படி காத்திருக்கிறேன் என்று உன் மனம் மீண்டும் மீண்டும் கேள்வியை கேட்டுக்கொண்டு இருந்ததே. இந்த கேள்விகளுக்கு இன்று நான் பதில் தரும் நேரம். இன்று நான் உனக்கு சொல்வது, முன்னேறு. பழைய சுமைகளை விடு. உன்னை வழியடைய வைத்த நினைவுகளை விட்டுவிடு. உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் நேரம் இது. நீ இழந்தது நேரமல்ல, அது அனுபவம். நீ சந்தித்த காயம் பலவீனம் அல்ல, அது உன் பலம். இதுவரை உன்னை தடுத்தவர்கள் இருந்திருக்கலாம், உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம், உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அவர்கள் உன் பாதையை முடக்க முடியாது. இனி உன் வாழ்க்கையில் 3 நற்செய்திகள் வரப்போகின்றது. முதல் நற்செய்தி மன அமைதி. நீண்ட நாட்களாக தேடிய அந்த உள்ளார்ந்த அமைதி இப்பொழுது உன்னை வந்து சேரும். இரண்டாவது, நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், ஒரு மாற்றமாக இருக்கலாம். மூன்றாவது, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வழி இப்பொழுது திறக்கும். நீ இதுவரை பார்க்காத ஒரு வாய்ப்பு உன் கண்முன் தோன்றும். நீ இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நேரம் முதல் உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். உடனே பெரிய அதிசயம் நடக்காமல் இருந்தாலும் ஒரு உணர்வு உனக்குள் உருவாகும், எல்லாம் சரியாக போகின்றது என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி. நினைவில் கொள், சில கதவுகள் தாமதமாக திறக்கும், ஆனால் திறக்கும் பொழுது அது முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். முருகன் இன்று நான் உனக்கு தரும் அருள், பயப்படாதே, உன் நேரம் தொடங்கிவிட்டது. பல நாட்கள் உன் மனதை கலக்கி இருந்த விஷயங்களுக்கு இன்று தெளிவு வரப்போகிறது. உள்ளே வைத்திருந்த ஒரு பயம் உண்டு. சில நேரங்களில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்து உன் தூக்கம் கலைந்திருக்கின்றது. சில உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றிருக்கின்றது. சில நம்பிக்கைகள் பாதியில் உடைக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் கொடுத்த வார்த்தைகள் உன் மனதை ஆழமாக காயப்படுத்தி இருக்கின்றது. அதனால்தான் நான் இப்பொழுது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாகவே வாழ நீ முயற்சிக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால், இதுவரை நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உடைக்க அல்ல, பலப்படுத்த வந்தது. பல நேரங்களில் நாம் சந்திக்கும் தோல்விகள் நமக்கு வழிகாட்டும் வழித்தட மாற்றங்கள். நீ நடந்த பாதை சரியில்லை என்று வாழ்க்கை சொல்லும் எச்சரிக்கை. சில தவறுகள் நடந்திருக்கலாம். அதிகமாக யாரையோ நீ நம்பி இருக்கலாம். உன் மனதை மதிக்காதவர்களிடம் உன் நேரத்தையும் சக்தியையும் செலவழித்திருக்கலாம். உன் கனவுகளை ஒதுக்கி வைத்து பிறருக்காக வாழ்ந்திருக்கலாம். அதுதான் உன் முதல் தவறு. இரண்டாவது தவறு, உன் மனதில் இருந்த குரலை நீ கேட்கவில்லை. பலமுறை உன் உள்ளம் சொன்னது, இந்த பாதை உனக்கானது இல்லை, இந்த மனிதர்கள் உனக்கானவர்கள் இல்லை, இந்த எண்ணங்கள் உன்னை கீழே இழுத்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் நீ அமைதிக்காக, உறவுக்காக, பயத்துக்காக பல விஷயங்களை தாங்கிக் கொண்டே வந்தாய். இன்று அந்த தவறுகளை திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது.
மயிலின் இறகில் மென்மை இருப்பது போல முருகனின் அருளும் அமைதி இருக்கும். வேலின் முனையில் வலிமை இருப்பது போல உன் மனதிலும் இனி துணிவு பிறக்கும். நீ இழந்தது போல தோன்றிய அனைத்தும் மீண்டும் உன்னை நோக்கி வரும். நீ மறந்த புன்னகை மீண்டும் உன் முகத்தில் மலரும். இருள் நீண்டாலும் விடியல் வந்து சேரும். இமை மூடிய கண்களிலும் ஒளி பிறக்கும். கண்ணீரால் நனைந்த பாதையிலும் கூட காலம் ஒரு நாள் மலர்கள் விரிக்கும். துணிவோடு செயல்பட்டு இனி நீ வெற்றி பெற இருக்கின்றாய். பிறருக்காக வாழ்ந்து சோர்ந்தது போதும், கொஞ்சம் உனக்காகவும் நீ வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள். காத்திருப்பு உன்னை சோர்வடைய செய்தாலும் அதன் பின்னால் கருணை நிறைந்த காலம் உனக்காக வரும். மனதை நொறுக்கிய நாட்களின் பின்னாலும் இந்த முருகன் அருள் மெதுவாக உன்னை அணைக்கும். இனி வரும் நாட்கள் காயங்கள் அல்ல கண்ணியத்தை தரும். கவலைகள் அல்ல கனிவான நற்செய்திகளை தரும். காத்திருப்பை அல்ல கைகூடும் தருணங்களை தரும். முருகன் அருள் உன் பாதையில் ஒளியாக இருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதம் பொழியட்டும். இன்று தொடங்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் இனிய திருப்பமாக மாறட்டும். நேற்று வரை உன் மனதை நிழல் போல தொடர்ந்து வந்த கவலை இன்று விடியற்காலை பனித்துளி போல சூரிய ஒளியில் கரைந்து போகின்றது. காலம் உன்னை சோதித்தது உண்மை, ஆனால் அது உன்னை நொறுக்கவில்லை. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் உன் இதய துடிப்பையே கேட்டேன். கண்ணீரால் நனைந்த இரவுகள் ஆசீர்வாதமாக இனி மாறும். நம்பிக்கை இழந்த தருணங்கள் நீ நினைத்து நன்றி சொல்லும் நினைவாக மாறும். உன் பாதையில் கற்கள் இருந்ததால் நீ நின்று விடவில்லை, அவற்றை ஏணியாக்கி மேலே ஏற கற்றுக்கொண்டாய். உன்னை விட்டு விலகியவர்கள் உன் மதிப்பை அறியாதவர்கள், ஆனால் உன்னை தேடி வரும் அருள் உன் உள்ளத்தின் தூய்மையை அறிந்தது. உன்னை யாரெல்லாம் வேண்டாம் என்று நினைத்தார்களோ, உன் மதிப்பை அறியாமல் விட்டு விலகினார்களோ, அவர்கள் எல்லாம் உன் உள்ளத்தின் தூய்மையை இனிமேல் பார்த்து வியப்பார்கள். உன் மதிப்பை அறிந்து உன் குணத்தை அறிந்து உன்னை விட்டு விலகியது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்து கொள்வார்கள். ஒன்று நீ தெரிந்து கொள் குழந்தையே, இழப்பு அவர்களுக்கு அல்ல, உன்னை இழந்த அவர்களுக்கு தான் இழப்பு. இந்த வேலின் ஒளி உன் எதிர்கால வெற்றியை கொடுக்கும். இப்பொழுது நீ நிற்கும் இந்த தருணம் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். இன்று உன் மனதில் பிறக்கும் இந்த நம்பிக்கை நாளை உன் வாழ்வில் நிஜமாக மலரும். இனி ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நற்செய்தியை தரட்டும். ஒவ்வொரு மாலையும் நிம்மதியான புன்னகையை தரட்டும். ஒவ்வொரு இரவும் இந்த முருகனின் அரவணைப்பில் அமைதியாக இருக்கட்டும். உன் மனதில் இருந்த சுமைகள் அனைத்தும் மெல்ல காற்றில் கரையப்படும். இதயத்தில் இருந்த பயங்கள் அனைத்தும் என் அருள் ஒளியில் மறையட்டும். நீ கேட்டுக்கொண்டிருப்பது சாதாரண வார்த்தையல்ல, உன் வாழ்க்கையை எழுப்பும் அருள் அழைப்பு. என் அருள் இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது. முருகன் நினைவுள்ள இதயத்தில் துன்பம் தங்காது. உன் வாழ்வில் இனி துன்பத்திற்கு இடமில்லை, இன்பங்கள் நிரம்பும். வெற்றி நிச்சயம்.